நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 2:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:49 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நல்லவையாக இருக்கக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. துணிச்சலுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்ட கொடுங்க. மதிப்பு கூடுதலாக இருக்கக்கூடும். அரசு வழியில் மானிய உதவிகள் கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட பணிகள் சூடு பிடிக்கும். சுபகாரியங்கள் யாவும் கண்டிப்பாக கைகூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று கிடைக்கப்பெற்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். உங்களுடைய தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். வெளி உலகத்திற்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்தை வெளிப்படுத்துவீர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். பெண்கள் என்று கூடுமானவரை நல்லதொரு உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். காதல் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம் என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்ற நல்லதொரு உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படக்கூடும். முக்கிய ஆவணங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மதிப்பு கூடுதலாக இருக்கக்கூடும். அரசு வழியில் நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. திறமைகளை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூடுங்க. பரணி என்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு உயர்வுகளை பெற முடியும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வெளி உலக தொடர்புகளை இன்று விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். என்று உனக்கு வியாபார போட்டிகள் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது நல்லது. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்கள் நல்ல மனசுக்கு பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சில பணிகள் மட்டுமே அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நன்மைகள் ஓரளவு தேடி வரக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்க அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். போட்டி பொறாமல் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகள்ல கவனம் கொள்ள வேண்டாம்.
மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லாம் உங்களுக்கு சுலபமாக இருக்க கொடுங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட வேண்டாம். அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று நீங்க யதார்த்தமாக பேசி காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் நலனை நீங்க அக்கறையுடன் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நண்பர்களால் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நன்மைகள் தேடி வரக்கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது புரிந்து கொள்வார்கள். ரோகிணி. குடும்பத்துக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய புகழ் கண்டிப்பாக உயரக் கொடுங்க. சுபகாரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். எல்லாம் நல்ல விதமாக நடைபெறக்கூடும். முக்கிய ஆவணங்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். சக ஊழியர்கள் உங்களை பாராட்டக்கூடும். என்று உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் வரக்கூடுங்க. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று ஓரளவு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடித்து விடுவீர்கள். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். இன்று விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். தனி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனநிலையில் நல்லதொரு மாற்றம் இருக்கும். கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று தெளிவான சிந்தனை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தொடர்ந்து நல்ல செயலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று யாரையும் நீங்க மதித்து நடப்பது மிகவும் சிறப்பை கொடுக்கும். பெண்கள் இன்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் குழப்பம் இருந்தால் தயவு செய்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளும்லாக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு இருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று வாழ்க்கை திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க தைரியத்துடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக இழக்கொடுங்க. மன வலிமை கூடுமலாக இருக்கக்கூடும். சவாலான வேலைகளையும் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். உயர்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல் வெற்றி ஏற்படக்கூடும். திருவாதிரை. நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடும்.
விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். புனர்பூசம். லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். இன்று நீங்க கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கொடுங்க. சவாலான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அடிக்கடி பய உணர்வு போன்றவை ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விருப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது டென்ஷன் ஆவீர்கள். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. வேண்டாத உறவிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். உற்றார் உறவுகளின் வருகை கடந்த கால பிரச்சனை மறந்து ஒற்றுமை நிலைநாட்டும். எதிலும் சிறந்து விளங்க முடியும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கக்கூடும். உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி எடுப்பீர்கள். மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று பொருளாதார உயர்வுகள் உண்டாகக்கூடும். தெய்வீக காரியங்களும் ஏற்படக்கூடுங்க. என்று குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். நல் வாய்ப்பாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. இருந்தாலும் பேச்சில் கவனம் இருக்கட்டும். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதல் குழப்பத்தையே கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். பிடிவாதத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று குடும்பத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை விலகும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். மனோ பயம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பூசம். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். விட்டு கொடுத்து செல்லும் நாளாக இருக்கக்கூடும். கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத பண வரவு உண்டாகக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று நீங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. ஆயில்யம். இன்று திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. தைரியமாக போராடி வெற்றி பெறுவீர்கள். தனக்குத்தானே தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வியாபார நுணுக்கங்கள் இன்று கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் வெற்றி இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பருடன் இன்று மனம் விட்டு பேசுவீர்கள். சிலரின் ஆசை வார்த்தைகளில் ஏமாந்து விட வேண்டாம். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் மற்றவரை விமர்சனம் செய்ய வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய வேலை தேடுபவருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்ற மிகுந்த பலனை அடைய முடியுங்க. பிள்ளைகளாலும் இன்று நீங்க பெருமை அடைவீர்கள். அரசாங்கம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. முக்கியமாக உங்களுக்கு வெளியிடங்களிலிருந்து பண வரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் இன்று நீங்க மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கவனமாக செயல்படுங்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது.
காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவனுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை மட்டும் கவனமாக ஈடுபட வேண்டும். சில விஷயங்கள் நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். டக்கென்று வரக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இன்று இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் பண விரையம் மட்டும் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். என் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். சவாலான வேலைகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாதாரணமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று சொன்ன சொல்லையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். சிலருடைய ஆசை வார்த்தைகளை ஏமாந்து விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கூடுங்க. மனம் விட்டு பேசுவீர்கள். ரகசியம் மட்டும் வெளியில் சொல்ல வேண்டாம். தொழில் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மற்றவரை விமர்சிக்க வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடுங்க. புதிய வேலை தேடுபவருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஏற்ற மிகுந்த நல்ல பலனை பெறுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நீங்க மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. என்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. நல்ல முடிவு எடுக்க முடியும். காதல் அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க முடியும். கலைத்துறையில் ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் நனவாக கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு நிறைவேறக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சிலரின் ஆசை வார்த்தைகளை ஏமாந்து விட வேண்டாம். இன்று மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்ற கடுமையாக உழைப்பீர்கள். எது எப்படியோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அஸ்தம். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். சாதகமான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நீங்க செல்வாக்கு மிக்க நபராக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். புதிய தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. சித்திரை மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நல்லதொரு அனுகூலம் ஏற்படக்கூடும். அரசாலும் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலம் கிடைக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கூடுமானவரை இன்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். குழப்பங்களை சமாளித்து விடக்கூடிய சூழல் இருக்கும். சாதகமான தீர்ப்பு வழக்குகளை வரக்கூடுங்க. பஞ்சாயத்துக்கள் நல்லதொரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசினியர்கள், இந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. டென்ஷனை மட்டும் இன்று குறைத்துக் கொள்ளுங்கள். சொன்ன சொல்ல எப்படியும் இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள், இந்த பிடிவாத போக்கை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமாக செயல்பட முடியும். உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பயணங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். எதையும் சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நிலுவில் இருந்த பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். பணம் கையில் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். மேன்மையான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடுங்க. எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தெளிவாக எடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. வெற்றிக்காக போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்களுக்கென்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. காதலுக்காக நீங்க பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். மாணவருக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. சுவாதி. இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். எதையும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து பிடிவாத போக்கையை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கையை நீங்க கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. மேன்மையான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பண பாக்கிகள் வந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டும் நாளாகவும் இருக்கக்கூடுங்க. விசாகம். நன்மைகள் தேடி வரக்கூடும். சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகள் என்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். எடுத்து உரைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு நவீன முறைகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட வீண் விவாதங்கள் எல்லாம் சரியாக கூட்டும். எதிலும் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிம்மதி பெருமூச்சு விடக் கொடுங்க. அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று கலந்துரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, கௌரவ பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பழைய கடனை அடைப்பதற்கு இப்பொழுது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிடிவாதத்தை தளர்த்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். தடபுடலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய சூழல் இருக்கும். மேன்மையான சூழல் வெளிப்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு
உத்தியோகத்தில் தலைமை நம்பிக்கையை பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். நடப்பதை மட்டும் வேடிக்கை பாருங்கள். பிடிவாதத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து கொள்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். இன்று முக்கிய பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கேட்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் இன்று விரிவடை கூடுங்க. சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். மன நிம்மதி கண்டிப்பாக கூடும். என்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அனுஷம் இன்று நினைப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். கடந்த கால பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கக்கூடும். கடன் விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோசித்து செய்யும் காரியங்கள் வெற்றி இருக்கும். நவீன முறைகளை கையாண்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். இன்று தொழில்நுட்பத்தின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். கேட்டை கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாயாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறும். என்று நீங்க எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த அற்புதமாக சிரித்து பேசி மகிழ்ந்து காரியங்களை எல்லாம் சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை மதிக்க கொடுங்க. நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இன்று நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். வேற்று மதத்தவர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய நிர்வாக திறமை இன்று பளிச்சிடக் கொடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிடும். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கூட கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகளும் வெற்றி கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். வார்த்தைகள் கவனம் இருக்கட்டும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த வாழ்க்கையில கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சகோதர ஒற்றுமை பலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். போராடும் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு.
மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி எதிலும் கூடும். நம்பிக்கையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்மறையாக பேசுவதிடம் விலகி இருப்பது நல்லது. முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய தொகையை ஈடுபடுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுக்க சுற்றி இருப்பவர்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். உங்கள் நல்ல மனதை புரிந்து கொள்வார்கள். இருந்தாலும் நீங்கள் யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்ற பேச்சில் உங்களுக்கு முதிர்ச்சி தெரியுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நினைத்ததை கண்டிப்பாக உங்களால அடைய முடியுங்க. சவால்கள்ல இருந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளாலும் பெருமை அடைவீர்கள். அரசால் ஆதாயம் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வீர்கள். வேலை பளு ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட்டம் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். திருவோணம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் பார்த்து பேசுங்கள். வார்த்தைகளை கவனம் இருக்கட்டும். அதே போல் பஞ்சாயத்துக்களை நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு கருத்துக்களும் சொல்ல வேண்டாம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக பொறுமை இருக்கட்டும். அவிட்டம் இன்று மனம் போல் வாழ்க்கை இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் அமைதி நிலவக்கூடும். தள்ளி போன விஷயங்கள் உடனே முடிய கொடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் உறுதியாக எதிலும் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். என்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க நல் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழல் இருக்கும். தள்ளி போன விஷயங்கள் உடனே முடிய கொடுங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத லாபம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடும். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருங்கியவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பொருளாதார நிலை இன்று மேம்பட கொடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கடன்கள் அனைத்தும் குறைந்து விடக்கூடும். சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு
முடிவு கிடைக்கக்கூடும். மனக்கசப்பு, குழப்பம் ஏற்பட்டது. கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் தங்கு தடையின்றி பணிகளை மேற்கொள்ள முடியும். வாழ்க்கை தரத்தையும் சீரான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. அது வரைக்கும் பொறுமையாக செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்வீர்கள். எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கொடுத்த பணத்தை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. நண்பரிடம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். புதிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைந்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். சதயம். இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்க கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலைந்து போன பொருட்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று தேவையில்லாத விஷயங்களை தட வேண்டாம். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். புகழ், பெயர், கௌரவம் யாவும் உயரக் கொடுங்க. திட்டமிட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகளை தங்கு தடையின்றி செய்து முடிப்பீர்கள். புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. முடிஞ்ச அளவு தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. நல்ல உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மீனம். மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மேன்மை அடையும் நாளாக இருக்கக்கூடும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சிரமப்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பேச்சில் உங்களுக்கு முதிர்ச்சி தெரியுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாகத்தான் நடைபெறக்கூடும். புதியவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பணிகளை விரைந்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று நீங்க மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். ஆடை, ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். தங்கு தடையின்றி பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வேற்று மதத்தவர் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. என்ற மீனம் ராசினியர்கள் எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. பெண்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காதல இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செல்வமிக்க செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய பொருட்சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள். நேரம் கிடைத்தால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள், அது போதும். உத்திரட்டாத்தி. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீர்கள். காரியங்களை மிக சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. யாரையும் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். ரேவதி. திடீர் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் நல்லது சொன்னால் கூட சிலர் அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். உற்சாகமான நாளாக நீங்கள் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த வேலைகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். புதியவர்கள் நண்பாக கூடுங்க. வாய்ப்புகளும் கனவுகளும் கண்டிப்பாக வரக்கூடும். பணிகளை விரைந்து நீங்க முடித்து காட்டுவீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது வெற்றி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.